இந்த தேர்தல் மிகப்பெரிய பலம் வாய்ந்த ஒரு தேர்தல். இது வந்து கணிக்கவே முடியல. ஓகே, அதாவது கான்ஃபிடென்ட் அளவு பேர் இருக்கலாம், சாலிடாக வந்துருங்கிற அளவுக்கு யாரும் வந்து இருந்துட முடியல. பட் இங்கே சென்டர் பாயிண்டாக விஜய் வந்து தான் இவ்வளவுக்கும் வந்து ஒரு காரணமே தவிர, அதுக்கு தானே உங்களுக்கு வந்து கூட்டணியில் ஏற்பாடு பண்ணுறது இன்ன வரைக்குமே பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு உங்களுக்கு. அதை அதனால் ஓட்டுகள் கண்டிப்பாக பிரியும். பட் அவருக்குள்ளே அந்த பெர்சன்டேஜ் இருந்தால் கூட மற்றவர்களுடைய ஓட்டை வந்து கண்டிப்பாக அது விஜய்க்குன்னு ஒரு ஓட்டு வாங்கியிருக்கு. ஸோ அதையும் இதையும் சேர்த்தா கிட்டத்தட்ட மூணுமே டஃப்பாக தான் இருக்குது. மும்முனை போட்டி தான். ஓகே ஓகே. பட் இங்கே சீமான் உள்ளுக்குள்ளே வர்றார், 4 முனையில் வர்றாரு. இருந்தாலும் இந்த மும்முனை போட்டி. பட் அவருடைய பாயிண்ட் ஆஃப் இருமுனை போட்டி தாங்கிறார் விஜய். ஸோ அதனால் பார்க்கலாம். இது வந்து ஒரு கணிக்க முடியாத ஒரு தேர்தல் களம். அப்படி தான் எல்லோருடைய பார்வையும் இருக்குது. பட் ஆனால் இங்கே குறிப்பாக விஜய் வந்து யார் ஆட்சி அமைக்க போகிறாங்கிற அந்த ஒரு சென்டர் பாயிண்டில் அவருடைய பார்வை இருக்கும். அவர் வந்து சென்டர் பாயிண்ட்டாக இருப்பார். ஓகே, அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஓகே, வாக்கு சதவீதம் பற்றி ரொம்ப நாளாக டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் சார். இப்போது இந்த 1 மாதம் 30 நாள் இருக்கக்கூடிய கேப்பில் இன்றைக்கி அதை பேசுறது ரொம்ப ரொம்ப கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். எலெக்ஷன் டேட் அறிவிக்கிறதுக்கு முன், எலெக்ஷன் டேட் அறிவித்ததற்கு பின் அப்படின்னு நம்ம அதை பிரிச்சுக்கலாம். முன்னாடி எவ்வளோ இருந்தது, இப்போ அது எவ்வளோவா இன்க்ரீஸ் ஆயிருக்கு சார் விஜய் பர்சன்டேஜ்? இல்லை, கிட்டத்தட்ட அப்போயே உங்களுக்கு ஒரு 20% மேலே வந்ததா ஒரு தகவல் முன்னாடி சர்வேலையே. ஆமாம், எலெக்ஷன் முன்னாடியே அந்த சர்வேல பார்த்தா 2வது இடத்துல தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட 20, அவங்க 18, 19. ஒரு இடத்துல விஜய் முன்னாடி போகிறாரு, ஒரு இடத்துல டிஎம்கே முன்னாடி போகிறாங்க. மாறி மாறி தான் 2 பேருமே இருந்துகிட்டு இருக்காங்க. ஜஸ்ட்டு ஒரு 2% ஓட் பேங்கில் தான் டிஃப்ரெண்டில் போய்கிட்டே ட்ராவல் பண்ணிட்டே இருக்காங்க. பட் நம்ம சென்சஸ் வச்சு எதையுமே நம்ம வந்து என்னென்னா தீர்மானம் பண்ண முடியாது. அவங்க எடுப்பது வந்து அதாவது ஒட்டுமொத்தமாக கிடையாது, குறிப்பிட்ட மக்கள் அடிப்படையில் ஜஸ்ட் ஒரு 10,000 பேருக்குள்ள அந்த வாக்குகள் தான் பண்ண முடியும். பட் அந்த கணிப்பு வந்து ஓரளவு பேசலாமே தவிர, பட் அதை மண்டையில் ஏற்றி நம்ம ட்ராவல் பண்ண முடியாது. ஓகே. பட் அதனால் கிட்டத்தட்ட நீங்கள் தேர்தலுக்கு முன்பாக பின்பாக அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்கள் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு பின்னாடி சொல்கிறீங்க. பட் கிட்டத்தட்ட அந்த ஒரு ரேஞ்சில் தான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு. பெரிய அளவில் ஏற்றம் இல்லை, இறக்கவும் இல்லை. ஓகே, ஒரு 20லேருந்து 25%, 25க்குள்ளே தான் ட்ராவல் பண்ணுறாரு. ஒரு 22 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் போகுது. பட் இருந்தாலும் அந்த ஒரே ஒரு விஷயம் விஜய் பண்ணதனுடைய ஒரு காரணம் தான் லேசாக சர்க்கிள் அந்த காரணம். ஓகே, திரும்ப சொல்லிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன், தெரியும். அதனால் அதுலேருந்து கொஞ்சம் மீண்டும் வந்துட்டார், மக்களோட பெண்களோட ஆதரவு இருக்குன்னு வந்து காமிச்சிட்டாரு. ஓகே, அதனால் கிட்டத்தட்ட அந்த ஓட் பேங்க் கையில் வச்சுக்கிட்டு இருக்கார். ஓகே ஓகே. பட் இது வந்து என்னென்னா அவருடைய தனித்து ஓட் பேங்க் இது, அதுதான் இங்கே வாட்ச் பண்ணணும்.